எங்கள் வீட்டில் உள்ள பெரிய தலைங்கள்லாம் சாகணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் 10 நாள். மைக்கேல் மன்சூர் சேதுபதி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மாசான ஒரு டயலாக் வச்சு எப்படி வீடியோ வந்து மேக் பண்ணுறது, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ் வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சூப்பரான ஒரு எடிட்டிங் வந்து நீங்களும் வந்து எடிட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்லேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து அலைன் மோஷன் எடிட்டிங் வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்க பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல போட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசெட் நான் கொடுத்துருப்பேன். அதாவது BeatMark அண்ட் Shakeeffect சொல்லி 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அதாவது BeatMarkங்கிறது இந்த ப்ரீசெட் தான். இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. ரெண்டையுமே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அலைன் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு BeatMark Shakeeffectனு சொல்லி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடும். இதில் BeatMark கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் அதாவது 5.4ங்கிற செகண்ட்லேருந்து ஒரு 5 ஃபோட்டோ அதாவது டிஃப்ரெண்ட் கேரக்டரோட இப்போ நான் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்கள் 5 ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸுமே வந்து இதில் வரிசையாக வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து அதிகமாக வரும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் அவங்கள மாசாக காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து 14.17ங்கிற செகண்டில் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து வந்து 2 டயலாக் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 19.6ங்கிற செகண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபோட்டோஸாக வரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக யார் ஃபோட்டோ வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோ வந்து கண்டினியூவாக கொடுத்துக்குங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண தெரில அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு ஃபோட்டோவை நான் டெலிட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ அதாவது ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. எந்த ஃபோல்டரில் ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எந்த ஃபோட்டோ வரணும்னு நினைக்கலாம் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சிம்பிள் கொடுத்துட்டு 3வது கட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்கில் வந்துட்டு Shakeeffect Preset இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பேக்கில் வந்துட்டு மறுபடியும் BeatMark ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. ரெண்டாவது இருக்க ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. மூணாவது இருக்க ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஃபோட்டோலையும் இதே எஃபெக்ட் தான். எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்துடுங்க. லாஸ்ட் ஃபோட்டோவுக்கு நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன். பேக்கில் வந்துட்டு Shakeeffect ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ரெண்டாவது எஃபெக்ட்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா BeatMarkல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா, அதாவது 5வது ஃபோட்டோவா இதில் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேக்கில் வந்துட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக இருக்க எஃபெக்ட்டை நம்ம காப்பி பண்ணணும். எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 லேயருமே வந்து லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்துங்க. இப்போ BeatMarkல போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 டயலாக் அப்புறம் வருது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த 3வது எஃபெக்ட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி வரிசையாக வந்து எல்லா ஃபோட்டோலையுமே வந்து இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்குமே இந்த 3வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த டயலாக் அடுத்து வர ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த எஃபெக்ட் மட்டும்தான், நீங்கள் வேறு எந்த எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ண தேவையில்ல. லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா அந்த லேயரை வந்து இந்த வீடியோவில் வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். அது எப்படி பேஸ்ட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது எடிட்டிங் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோ நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கனாலுமே நான் உங்களுக்கு அதை வச்சு நான் வீடியோ மேக் பண்ணி தரேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கங்க. வச்சுட்டு அந்த லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயர் 3மே வந்து பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது 3யுமே வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்குமே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ ரொம்ப சிம்பிளா வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. இத வந்து மேல ஷேர் சிம்பல் குடுத்துட்டு, வீடியோக்கு கீழ என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் குடுத்தீங்க அப்டின்னா, நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு இது 100% வந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து சேவ், ஷேர், க்ளோஸ்ன்னு சொல்லி 3 ஆப்ஷன் காட்டும். நீங்க சேவ் குடுத்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூட இருக்க பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ பார்க்குறேன். டாடா, பை பை.